ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆதித்யா தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபியர்ஸ் டு ஃபேண்டம் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இது என்ன கேமுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு மனுஷனுக்கு நடந்த ஒரு கதையை தான் இவங்க கேமாக விட்ருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ராயலுக்கு வந்து நன்றி சொல்லுவோம். ஏன்னா இந்த மாதிரி கதையை கேட்டால் நிறையா கதை சொல்கிறவங்களுக்கு நிறையா த்ரெட்ஸ் விழுகும். அதையும் மீறி இவன் எடுத்திருக்கான், அதுக்குன்னா கொஞ்சம் பெரிய கைத்தட்டல் தான் கொடுத்தாகணும். இப்போ நான் கொடுக்க போகிறதில்ல, கேட்காது. 20 நிமிஷம் கேம் பிளேங்க. ஒரே ஒரு ஹோம் அலோன் மட்டும்தான் வரும். மற்ற எபிசோட்லாம் ஆண்ட்ராய்டுக்கு இனிமேல் தான் விட போகிறாங்களாமா. சரி, ஓகே, ஹோம் அலோன் ஆடுவோம். ஒரு ரூமில் தனியாக உட்காந்து ஆடிட்டுருக்கேன், பயமாக இருக்குது. ஃபியர்ஸ் டு ஃபேண்டம் எபிசோடு 1. சரி, ஓகே, ஹோம் அலோன். ஓகே, சரி, ஜூலை 12. ஓகே, ஜூலை 12 எத்தனாவது வருஷம்டா? எத்தனாவது வருஷம்டா? ஐ டூடன்ட் வாண்ட் டு, அதாவது ரெடிட்ன்ற ஒரு ஆப்பில் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நான் விட வேண்டியது அவசியம், விட்டேன்னா அது ஃபிக்ஷன் சொல்லி விட்ருவாங்க. நான் இதை எங்கேருந்து தொடங்குறது தெரியல, என்னை மன்னிச்சிக்கோங்க, எனக்கு நல்ல குட் ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கப்புறம் டேய் சொல்கிறா பிளாங்க் ஆச்சு. சரி, நான் தொடங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். எங்கேருந்து நான் தொடங்க போகிறேன்? இட் வாஸ் த மிடில் ஆஃப் த சம்மரில் ஒரு சம்மருக்கு நடுவில் நடந்த ஒரு விஷயம். பேரண்ட்ஸ் வந்து வீக்கெண்டில் வந்து அவங்களுக்கு ஒர்க் ட்ரிப் இருக்கிறதுனால இவனை வீட்டில் விட்டு போயிட்டாங்க. அவனே தான் அந்த வீக்கெண்டில் வந்து இவனே துவைச்சிக்கணும், இவனே சாப்பிட்ணும், இவனே தூங்கணும். அதுவும் இல்லாமல் இவன் ஸ்லீப் ஷெடியூல் வந்து ரியலி மெஸ்டப். அதாவது நைட்டு தூங்காமல் காலையில் தூங்கிட்டு நைட்டு அலாரம் வச்சு எந்திரிக்கிறான் இந்த கேஸு. நைட்டு அவ்வளோக்கா தூக்கம் கிடைக்காதாம்மா, எப்பாவது எந்திரிப்பான். நைட்டு தூக்கம் கிடைக்கலன்னு உட்காந்துட்டு இருப்பானாம்மா. ஆனால் இதை சரி பண்ணுறது வந்து அவனோட ஒரே குறிக்கோளாக இருக்குது. அதாவது காலையில் தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி, கேம் பிளே ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு மங்களாக தெரியுது, அலாரம் அடிக்குது. சரி, அடித்து ஆஃப் பண்ணியாச்சு. 8 மணி, ஈவினிங் 8 மணிக்கு எந்திரிச்சிருக்கான். தலைவா ஹேட்ஸ் ஆஃப் தலைவா. நல்லா என்னன்னு சொல்கிறது, மாமா அனுப்பியிருக்காங்க. நீ ஆர்டர் எதுவும் பண்ணாத, லசாக்னா பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லசாக்னாவா இல்லைங்க, இங்கே ஏதோ ரூம் இருக்குது. அம்மா அப்பா ரூம். தே டோன்ட் ஆஸ்க் டு மீ. டேய் நாயா, டேய் சாத்தமுல்ல நாயை, நாய் நாள வளர்த்துலையே. நாயா ராக்கி இல்லையே, நம்ம வீட்டில் நாய் இல்லையே. நம்ம வீட்டில் எங்கடா நாய்? நானே ஒரு நாய் தானே. சி, நம்ம வீட்டில் எங்கடா நாய்? நாய் குழந்தை. உண்மையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏதோ தோணுது, பயமாக இருக்குது கைஸ். எனக்கு பயமாக இருக்குதுங்க, வீடை பார்க்கவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அந்த பையன் எப்பட்றா வாழ்ந்தான்? சொட்டை மொட்டை கேமாக இருந்தால் கூட சிரிச்சுட்டே விளையாடலாம். இந்த கேம் கொஞ்சம் சீரியஸாக போகுது. இது ரியல் லைஃப் வேறையா? இந்த சொட்டை மொட்டைலாம் ஃபிக்ஷனு. அதனால் எனக்கு வந்து பயமே வந்துச்சா? பயமே இல்லை. சரி, சொட்டை பைப்புள்ள அவளை போட்டுடலாம், தலையிலே போடலாம். மொட்டை பையன் அவளை மொட்டையிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆடலாம். சரி, ஈவில்னு கூட அவன் கிளவி அந்த மாஸ்க்கு பலூன் எஸ்கேப்லாம் பண்ணிடலாம். சரி, இப்போ நான் எதுக்கு இது சொல்கிறேன்? சரி விடுங்க. நான் இந்த கேம் வந்து ரொம்ப ரியல் லைஃப் கேம் பிளேனால ஒரு மாதிரி திக்குன்னு இருக்குது. ஸோ லசாக்னா ஏங்க, இது எந்த இதில் இருக்குதுன்னு தெரியுமா? அது இது பார்த்தீங்களா, சாக்கி பிக்குன்னு. அதை வந்து ஒரு கேம் ஆடினேங்க கைஸ். அதை நான் வீடியோ போடணும்னு நினச்சேன், நான் வீடியோ போடலை. அது ஏதோ காப்பிரைட் இஷ்யூ விழுந்துருச்சு. ஏதோ பாட்டு உள்ளே வந்தனால ஏதோ காப்பிரைட் இஷ்யூ விழுந்துருச்சு. அந்த கேம் பிளேயில் பார்த்தோன்னா, நான் வந்து ஒரு கடை வச்சுருப்பேன், சூப்பர் மார்க்கெட் கடை. அதில் வந்து இதை சோக்கி பிக்குன்னு சொல்லிட்டு இந்த பிராண்டில் வந்து இன்னும் வரல. சோக்கி பிக்குன்னு சொல்லிட்டு சேனலா சோக்கி பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருந்தது. இப்போ என்ன சொல்லுவான் தெரியுமா? டிவி போட்டு பார்க்கணுன்னு சொல்லுவான்.
எப்படி டிவி கொடுத்துருக்கீங்களா கனெக்ஷனு? சொன்னோம்ல. சரி ஓகே, உட்காந்து சாப்பிடுவோம். ஓகே, இங்கேயும் பேய் எபிசோடு தான் போயிட்டுருக்கு. ஏன்டா ஒரு மாதிரி கோணையாக உட்காந்துருக்கே அப்படின்னு கேட்டேன்னா எவனோ ஒரு மேலே விட்றான், எவனோ ஒருத்தர் மேலே ஓடினான் கைஸ். நான் இது என் பிரம்மையா என்னன்னு கூட தெரில, எவனோ ஒருத்தர் மேலே ஓடினான் கைஸ். ஆனால் உண்மையிலுமே தூக்கம் வருதா? அதிசயமாக போச்சே தலைவா, உனக்கு எப்படா தூக்கம் வருது? எங்க நான் உண்மையிலுமே சொல்கிறேங்க, எவனோ ஒருத்தன் உள்ளே ஏறிட்டான், கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. எவனோ ஒருத்தன் உள்ளே ஏறிட்டான். இப்போ ஏறுறவன் வி ஆர் கோயிங் போடாடே, மெசேஜ்லாம் படிக்க டைம் இல்லை. எவனோ ஒருத்தன் வீட்டுக்குள்ளே பூந்துட்டான் இருக்கேன். ஸோ டே எவனோ கத்துறான் டே ஓ அப்படின்னான்ல. எனக்கு கல் விடுதுங்க. எனக்கு ஏன் தண்ணி எடுத்த அப்படின்னு தானே கேட்குறீங்க. சாரி மேட்ஸ், நான் ஒன்றுமே பேசலையே. டேய் விட்டு போடா டே, வீட்டுக்குள்ளே எவ்வளோ பூண்டான்டா. ஸோ டேய் தண்ணியை கொஞ்சம் குடிச்சு வச்சுப்போம், நைட்டு கேட்பான். இது எனக்கு ஏற்கனவே தெரியும். எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நான் இந்த வீடியோ எடுக்கிற எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா கேஷ்? இதை நான் எத்தனை தாட்டி வீடியோ எடுத்தேனே, இந்த சீன் வரைக்கும் வீடியோ எடுத்தேன். கடைசியில் பார்த்தா ரெக்கார்டே ஆகலை. எனக்கு ஒரே அழுகையாக வந்துடுச்சு. கடைசியில் இது 5வது அட்டம்ப்ட்டு 12:38 AM. தலைவா இப்போ கன்ஃபார்மாக எந்திரிச்சிடுவான் எனக்கு தெரியும். டன் வித் மை ஒர்க்கு. ஆஹா இப்போ தூங்குவான் பாருங்களேன். சரி ஓகே, போய் தூங்க போகலாம் கைஸ். இப்போ தூங்க போகலாம். பார்த்தோன்னா சின்ன டியூடு நம்ம மெசேஜ் அனுப்பியிருக்கோம். ரொம்ப லேட்டாக தூங்காத, பாலை ஆண்டி திட்டாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்க அம்மா. சரி நம்மளும் தூங்குவோம். அம்மாவா எனக்கு மூச்சு வாங்குதுங்க, சத்தியமாக மூச்சு வாங்குதுங்க. பாபா டே வா டே ஓ பாலா சொன்னி
அவன் பார்த்துட்டே இருக்கான். காலிங் த கிராப்ஸா, தேங்க்யூ, டோன்ட் ஆன்சர் த டோர். ஓகே, நான் மேலே போய் உட்காந்துக்கிறேன், சரிங்களா? ரொம்ப நல்ல அம்மா. காப்ஸுக்கு இப்போ தான் கூப்பிட்றாங்க. இதை நான் எப்போயோ சொல்லிட்டேன், மெசேஜும் போக மாட்டேங்குது. ஐ எம் இயர் அப்படின்னு சொல்லி தானே தாட்டி அனுப்புனேன் தெரியுமா? தானே தாட்டி அனுப்புனேன் தெரியுமா கைஸ்? எவனவே பாலா ஆண்டி, டக்குனு வாங்க ஆண்டி, பாருங்க ஆண்டி, எவனோ ஒருத்த வீட்டுக்கு முன்னாடி நின்று கைக்கு வேற மறுத்துருச்சு. யாரோ ஐயோ, எவனோ ஒருத்த ஜன்னல் புகுந்துட்டான். எவனோ ஒருத்த புகுந்துட்டான். காலிங் பெல் அடிக்கிறான். ஆண்டி பாருங்க ஆண்டி, ஆண்டி 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 பாருங்க ஆண்டி. என் மூச்சு வாங்குதுங்க எனக்கு. Paula at the door. Mom, so sorry Annie, everything's gonna be alright. அம்மா எவனோ ஒருத்தர் இருக்காம்மா உள்ள. பாலா ஆண்டி வந்துட்டேன், அப்படியே கூட்டு போங்க. டேய் ஆண்டி, ஆண்டி எவனோ ஒருத்தர் இருக்கா ஆண்டி, ஆண்டி. ஐயோ, எவனோ கதை. நான் சொன்னேன்ல கைஸ், நான் எப்பவுமே கரெக்டாக தான் சொல்லுவேன், எப்பாவது தப்பாக சொல்லுவேன். எனக்கு மறக்குது, கை மறத்துருச்சுங்க கைஸ். எனக்கு ஃபோன் பிடிச்சே மறத்துருச்சு கை. காலெலாம் நடுங்குது, கையெல்லாம் உதறுது. போய் தலையை காட்டிடுவோமா? ஒருவேளை அப்போ தான் ப்ராக்ரஸ் ஏறுவோம். போலீஸ் வந்துருச்சு. போலீஸ் 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 சத்தம் கேட்குதுங்க. எஸ் எஸ், போலீஸ் வந்துச்சு. தலைவா 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 வந்துட்டு தலைவா, நீ ஒருத்தர் தானே. அவ்வளோதானே முடிஞ்சா? ஓடிட்டானே. ஓ அவ்வளோதானே. பாலா ஆண்டி, பாலா ஆண்டி காப்பாற்றுங்க ஆண்டி. தேங்க்யூ கேம், நல்ல கேமுங்கண்ணா, நல்ல சூப்பர் கேமு. என்ன நல்ல பயமாக இருந்துச்சு கைஸ். ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை கைஸ்.